அத்தியாயம் 21. குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் சுய உதவிக் குழுக்கள். குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் மேம்பாட்டுச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2006. நாட்டின் பொருளாதாரத்தில் சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு இன்றியமையாதது. மேற்கூறிய அனைத்தும் சுய உதவிக் குழுக்கள் தங்கள் சேமிப்பு தொகையை வசூலித்து டேஷ் ஏற்படுத்த வேண்டும். குழு தொகுப்பு நிதி. சுய உதவி குழுக்களுக்கு கடன் அளிக்க டேஷ் வேறுபட்ட முறைகள் உள்ளன. 3. உற்பத்தி துறையின் கீழ் ஒரு குழு நிறுவனத்திற்கு முதலீட்டு உச்சவரம்பு டேஷ் லட்சத்திற்கு மிகக்கூடாது 25 லட்சம். அத்தியாயம் 22. வியாபாரத்தின் வகைகள். வெளிநாட்டிலிருந்து சரக்குகள் வாங்கப்படுவது டேஷ் என அழைக்கப்படும். இறக்குமதி. மீண்டும் ஏற்றுமதி செய்யும் நோக்குடன் இறக்குமதி செய்வது மறு ஏற்றுமதி வியாபாரம். உற்பத்தியாளருக்கும் நுகர்வோருக்கும் இடையே இணைப்பு சங்கிலியாக இருப்பது வியாபாரம். உள்நாட்டு வியாபாரத்தின் நோக்கம் அத்தியாவசிய பொருட்களையும் சேவைகளையும் சிக்கன விலையில் வழங்குவது. உள்நாட்டு வியாபாரத்தை டேஷ் வகைகளாக பிரிக்கலாம். 2 வகைகளாக பிரிக்கலாம். அத்தியாயம் 23. வழங்கல் வழிகள். மொத்த வியாபாரியையும் நுகர்வோரையும் இணைக்கும் இணைப்பு சங்கிலியாக செயல்படும் வணிக இடைநிலையர்கள் டேஷ் ஆவார். சில்லறை வியாபாரி. வழங்கல் வழியில் உள்ள முதல் இடைநிலையர் மொத்த வியாபாரி. உற்பத்தியாளரிடம் பொருட்களை வாங்கி சில்லறை வியாபாரிகளுக்கு விற்பனை செய்பவர் மொத்த வியாபாரி. வாங்குபவரையும் விற்பவரையும் ஒருங்கிணைக்கும் பணியை மேற்கொள்பவர் தரகர். வியாபார இடைநிலையர்களை டேஷ் வகைகளாக பிரிக்கலாம். 2. அத்தியாயம் 24. சில்லறை வியாபாரம் செய்தல். சில்லறை வியாபாரிகள் டேஷ் அளவில் பொருட்களை வைத்திருப்பர். சிறிய அளவு. சிற்றளவு நிலையிட சில்லறை வியாபாரி டேஷ் என்பதனுள் அடங்குவர். பொது பண்டக சாலை. ஒரு குறிப்பிட்ட வகை பொருட்களை மட்டும் விற்கும் சில்லறை கடைகள் டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஒரே வகை பண்டக சாலைகள். நிரந்தர இடமின்றி வெவ்வேறு இடங்களுக்கு சென்று குறைந்த விலையுள்ள பொருட்களை வியாபாரம் செய்வோரை டேஷ் என்பர். சுற்றாடும் வியாபாரிகள். அத்தியாயம் 25. பன்னாட்டு வணிகம். நாடுகளுக்கிடையே சரக்கு, சேவை, அறிவுசார் உரிமைகள், தொழில்நுட்பம் மற்றும் மனித உழைப்பு ஆகியவை இடம்பெயர்வது பன்னாட்டு வணிகம். சரக்கு இறக்குமதி செய்யப்பட்டு மீண்டும் ஏற்றுமதி செய்யப்பட்டால் அது டேஷ் எனப்படும் மறு ஏற்றுமதி வியாபாரம். நாடுகளுக்கிடையே சரக்குகள் மற்றும் சேவைகள் பரிமாறிக்கொள்ளப்பட்டால் அது டேஷ் எனப்படும் பன்னாட்டு வியாபாரம். உள்நாட்டிலிருந்து பொருட்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டால் அது டேஷ் எனப்படும் ஏற்றுமதி. அத்தியாயம் 26. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி நடைமுறைகள். எபிக்கின் விரிவாக்கம். ஏற்றுமதி வளர்ச்சி குழு STC இன் விரிவாக்கம். மாநில வணிக கழகம். இறக்குமதியாளரால் தயாரிக்கப்பட்டு சரக்கை வாங்குவதற்கு ஏற்றுமதியாளருக்கு அனுப்பப்படும் ஆவணம் டேஷ் ஆகும். சரக்காணை. கப்பல் தலைவரால் சரக்கு பெற்றுக்கொண்டதற்கு ஆதாரமாக வழங்கப்படும் ரசீது கப்பல் ரசீது. ஏற்றுமதியாளரால் சுங்க நடைமுறைகளை பின்பற்ற நியமிக்கப்படும் முகவர் அகற்றீட்டு முகவர். அத்தியாயம் 27. பன்னாட்டு வணிகத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள். சுங்க வரிகள் மற்றும் வாணிபம் மீதான பொது ஒப்பந்தம் கையெழுத்தான நாள் 30 அக்டோபர் 1947. உலக வர்த்தக அமைப்பு உருவாக்கப்பட்ட நாள் 1/1/1995. உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் ஜெனீவா. உலக வர்த்தக அமைப்பின் தினசரி அலுவல் டேஷிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பொதுக்குழு. உலக வங்கி அமைந்திருப்பது வாஷிங்டன். அத்தியாயம் 28. செலுத்தல் சமநிலை மற்றும் வாணிப சமநிலை. ஒரு நாட்டில் குடியிருப்போருக்கும் மற்றொரு நாட்டில் குடியிருப்போருக்கும் இடையே நடைபெறும் நடவடிக்கைகள் பதிவு செய்யப்பட்ட அறிக்கை செலுத்தல் சமநிலை. செலுத்தல் சமநிலை உள்ளடக்கியது நடப்பு கணக்கு மற்றும் முதல் கணக்கு. அயல்நாட்டு நீண்டகால கடன் மற்றும் அயல்நாட்டு நாணய காப்பு பதியப்படுவது. அலுவல் சார்ந்த மூலதனம் மற்றும் தனியார் மூலதனம். அலுவல் சார்ந்த மூலதனம் என்பது அ மற்றும் ஆ இரண்டும். செலுத்தல் சமநிலையின் உபரி வெளிக்காட்டுவது
ஏற்றுமதி இறக்குமதியை விட அதிகமாக இருத்தல். அத்தியாயம் 29 ஒப்பந்தத்தின் கூறுகள். சட்டத்தால் நடைமுறைப்படுத்தப்படும் ஒரு உடன்படிக்கை ஒப்பந்தம். ஒரு நபர் மற்றொரு நபருக்கு செய்ய வேண்டிய மறுபயன் உருவாக்கும் ஒவ்வொரு உறுதிமொழிகளின் தொகுதியும் உடன்பாடு. செல்லாத ஒப்பந்தம் குறிப்பது சட்டத்தால் நடைமுறைப்படுத்த முடியாத உடன்பாடு. செல்லுபடி ஆகக்கூடிய ஏற்பு, அறுதியிட்டு கூறுதல் மற்றும் தகுதியற்றது. இளவருடன் செய்யும் ஒப்பந்தம் செல்லாத ஒப்பந்தம். அத்தியாயம் 30 ஒப்பந்தம் நிறைவேற்றம். செல்லத்தக்க நிறைவேற்றம் ஒப்பந்த நபர்கள் தங்களுடைய கடமையை செய்வது அந்த ஒப்பந்த நிறைவேற்றம். பின்வரும் நபர்களில் யாரால் ஒப்பந்தம் நிறைவேற்ற முடியும்? இவை அனைத்தும். ABC கூட்டு ஒப்பந்தத்தின்படி 50,000 D என்பவருக்கு செலுத்த வேண்டும் என ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அதை நிறைவேற்றுவதற்கு முன் C இறந்து விடுகிறார். இங்கே ஒப்பந்தம் C சட்டப்பிரதிநிதியுடன் சேர்ந்து A மற்றும் B ஆகியோரால் ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட வேண்டும். இவர்களில் யார் வாக்குறுதியை நிறைவேற்றத்தை கோர முடியாது? ஒப்பந்தத்தின் மூன்றாம் நபர். மூன்றாம் நபர் என்று யாரை கூறுகிறோம்? முகவர். அத்தியாயம் 31 ஒப்பந்த விடுவிப்பு மற்றும் ஒப்பந்த மீறுகை. ஒரு செல்லத்தக்க ஒப்பந்த நிறைவேற்றத்தில் ஒப்பந்த நபரின் கடமை ஒப்பந்தம் விடுவிப்பு செய்யப்பட்டது. செயல்படாத ஒரு ஒப்பந்தம் சட்டப்பிரிவுகளின் கீழ் தவிர்க்கக்கூடியது. பல்வேறு சூழ்நிலைகளில் ஒப்பந்தம் நிறைவேற்ற இயலாது. அந்த ஒப்பந்தம் செல்லாத ஒப்பந்தமாகும். இருதரப்பு ஒப்பந்தத்தின் மூலம் விடுவிக்கப்படுவது மேலே கூறிய அனைத்தும். ஒப்பந்த மீறலுக்கு கொடுக்கப்படும் இழப்பீடு சேதம். அத்தியாயம் 32 நேர்முக வரிகள். வருமான வரி என்பது நேரடி வரி. கணக்கீட்டு ஆண்டு என்பது ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31 வரை. வருமானம் ஈட்டப்பட்ட ஆண்டு என்பது முந்தைய ஆண்டு. 5 தலைப்புகளின் கீழ் வரும் வருமானத்தில் கூடுதல் என்பது மொத்த வருமானம். இந்தியாவில் வேளாண்மை வருமானம் என்பது முழுவதும் வரி விலக்கிற்கு உட்பட்டது. அத்தியாயம் 33 மறைமுக வரிகள். சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் தலைவர் யார்? நிதி அமைச்சர். GSTயின் விரிவாக்கம். சரக்கு மற்றும் சேவை வரி. சரக்கு மற்றும் சேவை வரி என்பது மறைமுக வரி. IGST என்பது ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு முறை நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் ஜூலை 1, 2017.